ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 24 கிராஃப்ட். இப்போ வந்து நம்ம மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டன் வந்து ஒரு 4 விசில் போட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் வந்து தனியா, முழு தனியா, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு டெக்கரேஷனுக்காக முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம முந்திரி யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா. இப்போ வந்து நம்ம இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மிளகு சீரகம் போட்டுட்டு தனியாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. சிம்மில் தாங்க வச்சு பண்ணணும், ரொம்ப கொஞ்சம் வச்சோம்னா அது சீக்கிரம் கருகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் சோம்பு நம்ம. அப்புறம் ரெட் சில்லி, காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 போட்டால் போதும். அவ்வளோதாங்க, ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம். ஹலோ, அவ்வளோ கடாய் காஞ்சிச்சிங்க. இப்போ நல்லெண்ணெய் நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் இது, ஒரு சின்ன வெங்காயம். நல்லா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம வந்து வேக வைக்கும் போதும் போட்டுட்டோம். 1 ஸ்பூன் போட்டு தான் நம்ம வேக வச்சுக்கிறோம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 350 கிராமுங்க, 350 கிராம் மட்டனு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம மசாலாலாம் இது பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சுக்கா மசாலா ஆட் பண்ணுறோங்க. சுக்கா மசாலா ஆட் பண்ணா உடனே அது ஃபுல் ஃப்ளேவர் வரும். இதில் வந்து நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா 2 போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரைஸ்க்கு வேணும், ரைஸ்க்கு வந்து நீங்கள் இப்படியே இறக்கி கூட நம்ம ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்க்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம். முந்திரி ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 மினிட்ல ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடயும் டிஃபன் கூட எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே இப்போ ரெடி பண்ணிட்டோம். மட்டன் சுக்கா ரெடி.